நியூட்ரினோ மையத்தின் பயன்களை மாணவர்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியை விஞ்ஞானிகள் துவக்கி உள்ளனர். மதுரை அருகே வடபழஞ்சி கிராமத்தில் உள்ள இந்தியா சார்ந்த நியூட்ரினோ ஆய்வு மையத்தில் துகள்கள் உணர்கருவி மற்றும் கருவியக்கம் தொடர்பான தேசிய பயிலரங்கு நடைபெற்றது. அதில் பங்கேற்ற மாணவர்களுக்கு நியூட்ரினோ ஆய்வு மையத்தின் பயன்கள் மற்றும் செயல் விளக்கம் குறித்து நியூட்ரினோ விஞ்ஞானி சத்யநாராயணன் விளக்கினார். நியூட்ரினோ ஆய்வு மனிதர்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது என விஞ்ஞானிகள் தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. நியூட்ரினோ குறித்த அடிப்படை தகவல்கள் கிடைத்ததாக பங்கேற்ற மாணவர்கள் தெரிவித்தனர். இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நியூட்ரினோ பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அவ்வளவா. இங்க நான் அட்டென்ட் பண்ணதுனால நியூட்ரினோ நிறைய ஹார்ம்லெஸ்ஸா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. இதுல எந்தவித டிஸ்அட்வான்டேஜும் இல்ல. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல நிறைய எலிமெண்டரி பார்ட்டிகிள்ஸ் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆனா நியூட்ரினோ பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்ல. நியூட்ரினோ ஆய்வு மையம் தொடர்பாக தென் மாவட்டங்களில் நிலவும் அதிருப்தியை விளக்க இதுபோன்ற கருத்தரங்குகள் மூலம் நியூட்ரினோவின் பயன் குறித்து மக்களிடம் விளக்க விஞ்ஞானிகள் முடிவு செய்துள்ளனர்.